இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அன்னன்னைக்கு நடக்கிறத நான் வந்து சொல்லலான் இருக்கேன். யூடியூப்பில் என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரில. அன்னன்னைக்கு நடக்கிறத சொல்லலான் இருக்கேன். அன்னன்னைக்கு ஏதாவது சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். 2 குடிகார பசங்க பார்த்தீங்கன்னா ஏதோ மாதிரி பேசிகிட்டே வந்தாங்க. எனக்கு புரியல, என்னடா அது லூஸு மாதிரி பேசிக்கிட்டே வர்றாங்க, ஒன்றும் புரியலையேன்னு பார்த்தா, அப்புறம் அந்த பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் தம்பி இது என்னக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்டான். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் ஏதோ என்ன சொல்கிறது, பாருங்கள், சாஸ்தா நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தேங்க. சாஸ்தா நல்லெண்ணெய் தெரியுதா? சாஸ்தா நல்லெண்ணெய். அதை வந்து அந்த குடிகார பசங்களுக்கு வந்து பாட்டிலாக தெரிஞ்சிருக்கு. ஃபுல் பாட்டில், ஃபுல்லுன்னு நினச்சிட்டானுங்க போல். நல்ல வேளை அந்த தம்பி கேட்கலன்னா என் மானமே போயிருக்கோம். தயவுசெய்து சாஸ்தா நல்லெண்ணெய் வந்து பாட்டிலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. குடிகார நாய்ங்களுக்கு இதை பார்த்தாலும் என்ன சொல்கிறது, நம்ம தமிழ்நாட்டு குடிகார நாய்ங்களுக்கு வந்து இது இதாக தெரிஞ்சு அதை யோசிக்கவே கிடையாது தப்பா. அப்புறம் தான் என்னடான்னு பார்த்தா இங்கே பாருங்க, மூடி எல்லாமே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. சாஸ்தா நல்லெண்ணெய் வந்து இதை வீடியோவை பார்த்தா இந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறது, சாஸ்தா நல்லெண்ணெய்க்கார ஓனர் பாப்பாரா இருந்தீங்களே, இதை கொஞ்சம் பரப்பி விடுங்க. இந்த பாட்டிலோட ஷேப்பு இந்த கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் பாட்டில் மாதிரியே தெரியுது. அசிங்கப்பட்டுட்டேங்க. நல்ல வேளை அந்த தம்பி கேட்கலன்னா லாஸ்ட் வரைக்கும் நான் தப்பாக நினச்சிருப்பானுவ. அப்புறம் நான் அந்த தம்பிகிட்ட இருந்தாப்பா தம்பி நல்லெண்ணெய் வேணுமா அப்படி சொல்லவும் தான் சிரிச்சுட்டு விட்டுட்டான்.